இது வந்து காலிஃப்ளவர் டிஷ்ஷுங்க. பொரியல் மாதிரி பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்லாம். இல்லை தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா. சிம்பிளாக செய்கிறது. வந்து யார் வேணாலும் சமையல் தெரியாதவங்க கூட இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக செய்யலாம். இல்லை ரெடிமேடாக சப்பாத்தி கூட வாங்கியாந்து நீங்கள் சூட் பண்ணி கூட இதை வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் சொல்லுவீங்க நீங்களே எப்படி இருக்குன்ட்டு. நல்லாயிருக்கும். சிம்பிளாக 10 நிமிஷம்தான். ஒரு சின்ன காலிஃப்ளவரு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, 4 திரி பூண்டு அப்படியே அடுப்பத்தை வச்சு தாளித்து விட்டுடலாம். தாளிச்சிட்டு பசங்க பேச்சுலர்ஸ் பசங்கன்னா ஒரே ஒரு சாதம் வச்சு இதை பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஈஸியாக செய்யலாம். அதுதான் நான் சொல்கிறேன் பாரு. ஸோ எண்ணெய் போட்டுக்கலாம். சின்ன டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் சோம்பு கூடவே வச்சுக்கணும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சோம்பு சும்மா ஒரு 4 அரை சின்ன பூ தானே போடுறோம். ஒரு பூ பொரிஞ்சிச்சு கடுகு. இப்போ இதை போட்டுக்கலாம். அது செவந்ததும் வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு, அடுத்து பச்சை மிளகா, அடுத்து தக்காளி, அடுத்து காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். $150 கிராம் தண்ணி ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் சால்ட்டு, மிளகாத்தூள், வீட்டு மசாலா தூள் ஒரு சின்ன டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் போடும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். கரெக்டாக 10 நிமிஷம் மூடி போடலாம். வெந்து போயிடும். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வெந்து போச்சுப்பா. 10 நிமிஷம் தான் வெந்து போச்சு. ரெடி ஆகிடுது. இப்போ 2 கருவேப்பிலை போட்டு இறக்கலாம் நம்ம. ஓகேப்பா, ரெடி ஆகிடுதுப்பா. ரெடி ஆகிடுது. இன்னும் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. ரெடி ஆகிடுதுப்பா. காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுது. ஈஸியான மெனு. சாதத்துக்கு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எது கொண்டாலும் சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.